வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று இலங்கையை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதியத்திலிருந்து மழை தொடங்க இருக்கிறது. முதலில் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ஹாலி, ஹம்மந்தோட்ட, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ரத்னபுரி, கண்டி, தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்கிளப்பு, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலாபம், ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி, மேலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி உள்ள மாகாணங்கள், வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 17ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. மேற்கு பகுதியிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, மேலும் மத்திய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, மேலும் மேற்கு பகுதியை பொறுத்தவரை கொழும்பு, நீர்கொழும்பு, ஹாலி, ஹம்மந்தோட்ட இந்த கடற்கரையோர மாகாணங்களுக்கு மழை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை நேரங்களும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. மேலும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து லேசான மிதமான மழையாகும். ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக அமைய இருக்கிறது. ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் பரப்பில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 21, 22 தேதிகளில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆகஸ்ட் 21, 22 தேதியில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு வடக்குள்ள பகுதியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, தலைமன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியில் மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தால் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு தெற்கு பகுதியுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் இலங்கையில் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை சற்று கூடுதலாக இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் இலங்கையில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதிக்கு பிறகு மேலும் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை மேலும் 22ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாக வைப்பது. அந்த நிகழ்வு தீவிரமாக வலுவடைந்தால் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அல்லது அந்த நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வடக்கு நோக்கி பயணித்தால் இலங்கையில் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் மத்திய மாகாணங்கள் வரை தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் வடக்கு மாகாணங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்தாலும் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை இலங்கையில் மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா, மேலும் இலங்கை வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.